ஹரே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். ஜவ்வரிசி முதல் நாளே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட கடலை ஈக்குவல் அமௌண்ட் 100 கிராம் ஜவ்வரிசினா 100 கிராம் கடலை இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். இது வந்து ஜவ்வரிசி கிச்சடி, ஜவ்வரிசி உப்புமா அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து சாபுதானா கிச்சடின்னு சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைனா கடலை எண்ணெய் போட்டு ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா நைஸை நறுக்கி போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறது, வேறு ஒன்றும் நம்ம ஃப்ளேவருக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. அப்புறம் கருவேப்பிலை, இது தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசிக்கு முதல் நாளே ஊற வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, அப்போ தான் குழகுழப்பு இல்லாமல் வரும். ஸோ முதல்ல இந்த கடலையை வருங்க லைட்டாக, அதுக்கப்புறம் இந்த சாபுதானாவை போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா இப்படி பொலன்னு வருங்க, இல்லைன்னா குழன்னு ஆகிடும். இந்த கடலை சேர்க்குறதே அதோட குழகுழப்பு தன்மை போகிறதுக்காக தான். அதனால் கடலை குவான்டிட்டியை மட்டும் குறைச்சிடாதீங்க, அப்புறம் வந்து அதுக்கு குழன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டிங்கன்னா, மூடி வச்செல்லாம் வேக வைக்க வேண்டாம். அந்த தண்ணி கூட சிந்திருச்சுன்னா அப்புறம் அதுவும் தண்ணி பசை வந்து குழகுழப்பு வந்துடும். ஸோ இது வந்து வெள்ளையாக இருந்தது, இப்போ லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு பாருங்கள். இதுதான் வெந்த பக்குவம். வெந்துருச்சுன்னா உப்பும் நீங்கள் நடுவில் முதலே போட்டுறணும். நல்லா உப்பு சார்ந்து சூப்பராக இருக்கும். சுவாமிக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஹரே கிருஷ்ணா.